மென்டலி அண்ட் எமோஷனலி ஸ்ட்ராங்கான கிட்ஸை வளர்க்கணும். அதே சமயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் வளரணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான 5 விஷயங்களை இப்போ பார்க்கலாம். 1. குழந்தைங்களோட நேச்சரும் அவங்களோட பிஹேவியரும் ஒண்ணு கிடையாதுன்னு பிரிச்சு பார்க்கறது. சில நேரங்கள்ல குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்கள மோசம்னோ, தொல்லை குடுக்குறவங்கன்னோ நம்ம லேபிள் பண்ணும்போது, நம்ம குடுக்குற லவ் அண்ட் கேர் அவங்களுக்கு ஒரு கண்டிஷனலாவோ இல்ல இன்செக்யூர் ஆனதோவும் ஃபீல் ஆகும். அவங்க வந்து நம்மள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்ல இறங்குறது கிடையாது. அந்த வயசுல அவங்களுக்கு இருக்கிற எமோஷனல் நீட்ஸ்ங்கிறது நம்மள்ட்டருந்து கிடைக்கிற லவ்வு, அட்டென்ஷனு, நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த நீட்ஸ எப்படி பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாததுனால தான் அவங்க இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ கிரியேட் பண்றாங்க. நீங்க உங்க ஸ்டாண்ட ஸ்ட்ராங்கா எடுக்கிற அதே சமயம் அவங்கள அவாய்ட் பண்ணாமலும், அவங்க லோன்லியா ஃபீல் ஆகாத மாரியும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். 2வது பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு விண்டோ மட்டும்தான். அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு மேலோட்டமான பார்வை தான் நம்ம அவங்க பிஹேவியர் வழியா பார்க்கறது. அடுத்த தடவ உங்க குழந்தை ஏதாவது ரொம்ப ஓவர்வெல்மாயி ஆக்ட் அவுட் பண்ணும்போது, ரொம்பவே ஜெனரஸான ஒரு விளக்கத்த குடுத்து பாருங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு தேவையானது என்னவா இருக்கும் அப்படின்னு. நம்மளே வந்து இவ்ளோ பெருசானதுக்கு பிறகுமே பல நேரங்கள்ல நம்ம நேரடியா கேட்க விருப்பம் இல்லாம பல விஷயங்கள எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அத சொல்லி புரிய வைக்க தெரியாது. ஸோ அவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னு நீங்க கொஞ்சமா கெஸ் பண்ணி அவங்கட்ட காமா பேச ஆரம்பிக்கும்போது, அவங்கள நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்கன்னு தெரியும்போது, அவங்க கத்தி, சத்தம் போட்டு அவங்க சொல்ல வரத புரிய வைக்கணும் அப்படின்னு அவசியம் ஏற்படாது. 3வது அவங்களோட கனெக்ஷன் டெபாசிட்ட வளர்க்கறது. டைம் கிடைக்கிற போது எல்லாமே அவங்க கூட சிரிச்சு, விளையாடி, பேசி அவங்களோட எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட்ல உங்க சேவிங்ஸ வளர்த்துக்கிறது. அப்போ நீங்க நெக்ஸ்ட் டைமு ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அவங்கள்ட்ட நேச்சர்ல அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, நீங்க பில்ட் பண்ணியிருக்கிற அந்த டெபாசிட்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க போறீங்க. நம்ம பார்த்தோம்னா, அந்த குழந்தைங்க எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான திங்ஸ செஞ்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன் அக்கவுண்ட் எப்பவுமே ஓவர்ஃப்ளோயிங்கா இருக்கும். 4. இட் இஸ் நெவர் டூ லேட். இந்த மாரி சேஞ்சஸ் பண்றதுக்கு காலம் கடந்துருச்சு, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. லேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலா எஃபோர்ட் தேவைப்படுமே ஒழிய, அது பண்ணவே முடியாது அப்படின்னு கிடையாது. இந்த குழந்தைங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. கூடவே நம்பளும் ஒரு பேரண்ட்டா வளர்ந்துட்டே இருக்கோம். சில நேரங்கள்ல ஸ்லிப் ஆகுறது ரொம்பவே நார்மல். நம்ம எல்லாருமே லைஃப் ஃபுல்லாவே ஒரு வொர்க் இன் ப்ராக்ரஸ் தான். ஸோ, இங்க நம்மளோட கோல் பெர்ஃபெக்ஷன் கிடையவே கிடையாது. ரிப்பேர் தான். இந்த மாரி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, சில நேரங்கள்ல நமக்கு கண்டிப்பா கோவம் வரும், கத்தவும் செய்வோம். அண்ட் தட் இஸ் ஓகே. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போய் பேசுங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ நீங்க ஓன் பண்ணுங்க. சாரியும் கூட கேளுங்க. பிகாஸ் இந்த மாரி ஒரு ஃபைட்டுக்கு அப்புறமும், பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்க போய் பேசம்போது, இந்த மாரி பிக் எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. உங்க மிஸ்டேக்ஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு அவங்களுக்கு அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறீங்கன்னு அவங்களுக்கு காட்டுறது தான், நீங்க அவங்களுக்கு லைஃப்ல சொல்லிக் குடுக்குற மிகப்பெரிய ஒரு லெசனாவே இருக்கும்.